ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 4 to 5 இயர்ஸ் இருக்கிற ஒரு பேபிக்கு உண்டான அம்பர்லா டாப் வந்துட்டு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். உங்களோட பாப்பா வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டு இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அது எப்படி ட்ரா பண்ணலாம் நான் இன்றைக்கி காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாப் வந்து லென்த் வந்துட்டு 21.5 நான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த லென்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இது எனக்கு 21.5 கரெக்டாக இருக்குது. இதில் வந்துட்டு நெக் வந்துட்டு 2 inch நான் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நெக் வந்துட்டு 2 inchக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து 1.5 inch, அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு 1/2 inch வந்துட்டு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்துட்டு 4.5 inch நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்துட்டு 4.5 inch. இப்போ செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 6 inch இருக்குது. அந்த 6 inchக்கு ஒரு ட்ராப் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு 5.25 inchக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வேஸ்ட் மெஷர்மெண்ட் வரும். வேஸ்ட் மெஷர்மெண்ட் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5.5. இது அம்பர்லா கட்டிங்கனால நான் இங்கே வந்து ஒரு 10 inchக்கு நான் வைக்கிறேன். 10 inchக்கு மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.25 inchக்கு இங்கே ஒரு மார்க் கொடுத்துங்க. இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு இந்த சைடில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inchக்கு மார்க் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஸ்கேல் வச்சுட்டு ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ட்ராப் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ட்ராப் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம இது வந்து தையலுக்கு வரும். நம்ம சீமில் வந்து ஒரு விடணும் இல்லையா, அது நீங்கள் வந்து 1.5 inch வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவில் இந்த இடத்துல ஜாயிண்ட் வர மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருங்க. இதுக்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துலையும் இது நான் வந்து ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நெக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பேக் பீஸ் தான் இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேக் பீஸ்க்கு நான் ஒரு 1/2 inch மட்டும் வைக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு 3 inch வச்சுக்கலாம். இந்த 1/2 inch அப்படி கர்வை இதில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நம்ம பேக் தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையே அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டும் கட் பண்ணலாம். இந்த சைட்லலாம் நாச்சஸ் போட்டுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு ஜாயின்ட்ஸ் கரெக்டாக வரும். கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணணும். இப்போ பேக் பீஸை அப்படியே நான் லே பண்ணி ஃப்ரண்ட் பீஸ் ட்ரா பண்ணிவிட்டேன். இந்த ஃப்ரண்ட் ட்ரா பண்ணதில் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இது அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஸ்லீவ் வந்துட்டு இந்த இப்படி இருக்கு இல்லையா, இதில் இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு லைட்டாக உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கோட் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது இந்த செகண்ட் லேயரில் தான் கட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் லேயரில் கட் பண்ண வேண்டாம். இங்கேருந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு 3 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். 3 inch மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இந்த பீஸையும் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இப்போ ஷோல்டர் வந்து நான் குட்டியாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாகவும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்படியே நம்ம நாச்சஸ் போட்டுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. நம்ம இந்த செகண்ட் லேயரில் தான் இந்த ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் 1 inch அதில் முன்னாடி மார்க் பண்ணியிருப்பீங்களா, அதே மாதிரி இதில் முன்னாடி 1 inch வச்சு நீங்கள் இன்னொரு மார்க் கொடுத்துக்கோங்க. அந்த மார்க்கில் தான் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வரணும்.
இப்போ இந்த லைனில் தான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வரணும். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ நம்ம டபுள் கலரில் இந்த டாப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். டபுள் கலரில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லைன் வரையணும். அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம வந்துட்டு எவ்வளோ இன்ச்சு இருக்கோ அந்த இன்ச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து 1.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் கொடுக்கலாம். இங்கே இடத்துல வந்துட்டு நான் 1.25 இன்ச்சுக்கு நான் மார்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் 1.25 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் வச்சு அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து ட்ரா பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமே சுடிதாரில் கிளாத்தில் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. இந்த பீஸை கட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு இப்போ இந்த இடம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணும்போது இந்த பீஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த சைடு விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த பீஸ் கட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். இதுதான் பேக்கு. இது வந்து ஸ்லீவ்லெஸ் டாப் தான். ஸோ இதுதான் வரும் ஃபினிஷிங்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.